நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பச்சை பயிறு வந்து முழு பாசிப்பருப்புங்க இது. இப்போ வந்து இது முழு பாசிப்பருப்பு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை வாங்கிட்டு ஒரு நாள் முன்னாடி நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்து தண்ணி இருத்து வச்சிட்டிங்கன்னா ஈவினிங்களுக்குள்ளே இந்த மாதிரி முளைச்சி வந்துடும். நம்மளுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே இது மாதிரி முளைச்சி வந்துடும். ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை இருத்துட்டு மூடி வச்சிட்டிங்கனாவே நல்லா பயிர் எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள். இப்போது இது வந்து பாசிப்பருப்பு 1 டம்ளர், உளுந்தும் 1 டம்ளர் எடுத்துருக்குறோம் நம்ம. ஆனால் அவல் வந்து 2 பங்கு எடுக்கணும் நம்ம. அப்போ வந்து அவலும் வந்து நீங்கள் ஒரு 2 ஹவர் ஊற வச்சிங்கன்னா போதும், நல்லாவே சாஃப்டாக ஊறிடும். நான் எடுத்துருக்கிறது சிவப்பு அவல். அந்த மாதிரி நீங்கள் சிவப்பு அவல் கிடைக்கலன்னா ஒயிட் கூட எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஆனால் இதில் வந்து இவ்வளோ தான் தேவையான பொருள். மாவு அரைச்ச பிறகு பயன்படுத்த ஒரு 3 டீஸ்பூன் தயிர், தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் சேர்க்க போகிறோம். அரைக்கும் பொழுது உப்பு கொஞ்சம் தேவைக்கேற்ப போட்டுடலாம். இப்போது இந்த மாவை நம்ம அரைச்சிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துட்டு உளுந்து வந்து நைஸாக அரைப்படணும் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அடுத்தது இந்த முளைக்கட்டிய பாசிப்பயிறு, ரொம்பவே நியூட்ரிஷன் நிறைஞ்சதுங்க இந்த முளை கட்டினது. எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்களேன். நான் வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை இருத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும், அவ்வளோதான். சூப்பராக முளைச்சி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் ரொம்ப நிறைஞ்சதுங்க இது, நான் சொல்கிறேன். அதனால தான் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன். இந்த அவளையும் இதோடு நம்ம சேர்த்துடலாம். நல்லா ஊறிடுது. அவளை சேர்த்துட்டு நம்ம இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். இப்போது அவல் ஃபுல்லாத்தையும் நான் ஒரு பாத்திரத்தில் அள்ளி போட்டுடுறேன். பாதி நிறுத்தியிருக்கேன் இல்லையா, கரண்டியில் தான் அள்ளி போடணும். நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? எவ்வளோ சூப்பராக மசிஞ்சிருக்கு பாருங்கள். நைஸாகவே அரைச்சிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு தான் நம்ம அரைக்கணும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் இட்லி தோசை இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லா மாவையும் அதே மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. அளவு நான் சொல்லிட்டேன், ஏன்னா அளவு ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே நான் அளவு சொல்லிட்டேன். இப்போது எல்லா மாவையும் ஒரே மாதிரி அரைச்சாச்சு. நீங்கள் தாளிக்காமல் கூட இதை தோசை மாதிரி வார்த்து சாப்பிட்லாம் நம்ம. ஆனால் நான் வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக தாளித்து நல்லா காரமாக பண்ணி கொடுத்தோம்னா ஈவினிங்கில் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காக இன்றைக்கி இந்த மாவை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஏன்னா நிறைய எண்ணெய் வேண்டாம், நம்ம ஏன்னா சுடும்பொழுது கொஞ்சம் சேர்ப்போம் இல்லையா, அதுக்காக எண்ணெய் கொஞ்சம் லிமிட்டாகவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் கடுகு போட்டுக்கலாம். அரைச்ச இந்த மாவை உடனே சுட போகிறோம். ஏன்னா அதுக்காக கொஞ்சம் தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க, புளிப்பு தன்மைக்காக. அது சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம போட்டதே வந்து அவல் தான் சேர்த்துருக்கோம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் உடனே சாப்பிட்றதுனால கொஞ்சம் டேஸ்ட்டு புளிப்பு இருக்கணுன்றதுனால நம்ம தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்க்கலனாலும் சாஃப்டாக தான் இருக்கும் இது. இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தாளிக்கிறதுக்கு பேன் வச்சோம் இல்லையா, கடுகு பொரியிருந்தோம் போடலாம் வாங்க. கடுகு நல்லா வெடிச்சுடுது. இப்போது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, இல்லை தேவைக்கு நிறைய வேணும்னாலும் போட்டுக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்ச இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தாளிக்காமல் கூட நீங்கள் தோசையாக வார்த்து சாப்பிட்லாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன்.
கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பாசி பருப்பு போடுறதுனால ஒரு சிலவங்களுக்கு கால் ப்ராப்ளமாக இருக்கும். அவங்களாம் இந்த மாதிரி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்காக தான் மூட்டு வலி வராமல் இருக்கிறதுக்கு பெருங்காயம். நீங்கள் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து நல்ல ஒரு கண்கண்ட மருந்து தான். தேங்காய் துருவலும் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் தேங்காய் துருவல் சேர்க்குறேன், ரொம்ப சேர்க்கல. ஏன்னா தேங்காய் துருவல் வந்து ஒரு லிமிட்டு தான். எல்லாமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பெருங்காயத்தூளும் அப்படி தான், தேங்காய் துருவலும் அப்படி தான். எல்லாமே திட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த அளவு தான் நம்ம போடணும், அளவு மீறி தான் போடக்கூடாது. ஓகேவா? இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அரைச்ச மாவோடு இதை சேர்த்துக்கலாம். இப்போ மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அதில் இந்த வதக்கின ஆனியன் எல்லாமே தாளித்து ரெடி பண்ணதை நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் பார்த்தீங்களா, சோட்டா மாவுலாம் எதுவுமே நம்ம சேர்க்கல, பெருங்காயம் தான் சேர்த்துருக்கோம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல டிஷ் இது. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் பண்ணலாம், சாப்பிட்லாம். இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, இல்லை ஈவினிங் நீங்கள் டின்னருக்கு கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய இம்யூனிட்டி பவர் நிறைஞ்சது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், மீண்டும் மீண்டும் செய்வீங்க. என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். எதுனா குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுறேன். இப்போது நம்ம இதை தோசையாக வாத்துக்கலாம் வாங்க. ஐ மீன் தோசை இல்லை, நான் ஆப்பச்சட்டியில் சின்ன சின்னதாக ஆப்ப மாதிரி தான் ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஆப்பச்சட்டி இருந்தால் வச்சுக்கோங்க. இல்லை ஆல்ரெடி இருக்கிற தோசை கல்லுலேயே கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்குறேன். பன் மாதிரி, பன் தோசைலாம் இப்போ ஃபேமஸ் ஆகிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி நான் ஊற்றுறேன். இப்போது சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. இல்லை நிறைய வேணும்னா நெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வேகட்டும். இப்போது இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டால் தான் நல்லா சாஃப்டாக பன்னு மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் தோசையாக ஊற்றுனீங்கன்னா நல்லாவே அழகாக சூப்பராக சாப்பிட்லாம். நான் இந்த பசங்களுக்காக டிஃப்ரெண்ட்டாக ஊற்றிருக்கேன். திருப்பி போட போகிறேன். இப்போது சாரி, தூரமாக போயிடுச்சு. நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி கொடுங்க. டைம் எடுக்கும் தான், ஆனால் வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம செய்யணும். அதுக்காக இந்த மாதிரி ஊற்றி கொடுங்க. இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாமா? நெக்ஸ்ட்டு ஊற்றிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல பேன் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பழகி இருந்தால் தான் வரும் தோசை. அப்படி இல்லைன்னா நார்மலாக இருக்கிற இட்லி மாவு கொஞ்சம் கலந்து ஊற்றுங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா திருப்பி போட சங்கடமாக இருக்கும் இல்லையா? கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா இது பண்ண மாட்டாங்க. அதுக்கு கொஞ்சமாக இட்லி மாவு இருந்ததுன்னா கொஞ்சம் கலந்துக்குங்க, அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் அப்படியேவும் ஊற்றி சாப்பிட்லாம். ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா பாசிப்பருப்பு நம்ம முளை கட்டி சேர்த்துருப்போம், அதுதான் ஹைலைட்டு. அவளும் வந்து சிவப்பு அவள் வந்து ரொம்ப சாஃப்ட்டு. நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் கூட ஒரு கைப்பிடி அளவு அவல் சேர்த்தோம்னா ஆப்பம் வந்து சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இப்போது நெக்ஸ்ட்டு தோசை திருப்பி போட்டுக்கலாமா? திருப்பறதுக்கு முன்னாடி அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் நல்லெண்ணெய் விட்டு சுடுறேன். நீங்கள் வேணும்னா நெய் போட்டுக்கோங்க, இல்லை இருக்கிற எந்த எண்ணெய் இருக்கோ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது திருப்பிடலாம். இந்த தோசை வந்து கொஞ்சம் கனமாக ஊற்றுனீங்கன்னா பார்க்கறதுக்கு பன் தோசை மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டும் அந்த மாதிரி தான். நான்லாம் இந்த தோசைலாம் கிடைச்சிதுன்னா எந்த சைட் டிஷ்ஷும் இல்லாமல் அப்படியே அருமையாக சாப்பிட்ருவேன். ஏன்னா ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். யாருமே இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு. ஹெல்த்துக்கு எது நல்லதோ அந்த மாதிரி பார்த்து சாப்பிடுங்க. என்னோடய மெசேஜெலாம் உங்களுக்கு நான் எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் சொல்லுவேன்.
நம்மளுக்கு இந்த சேனல்ன்றது ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம், நல்ல விஷயமா சொல்லணுன்றது தான் என்னோடய ஆசை. நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் ஆயில் போட்டுடலாம். தோசை சுடுறதையே ரொம்ப நேரம் காட்டுறேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் மெசேஜெலாம் தெரிஞ்சதை சொன்னால் தானே, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ ஸ்நாக்ஸோ எனி டைம் நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியானதை சாப்பிட்ணும். அதுக்காக டேஸ்ட்டும் ஹைலைட்டாக இருக்கும். ஒரு கெட்டி சட்னி, ஒரு மீன் குழம்போ இல்லை ஏதோ ஒரு கார சட்னியோ வச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.